வணக்கம். ஹைசென்ஸ் டிவி 32 இன்ச்சு பவர் பிரச்சனை. டிவி ஒன்றும் ஆகுதில்லை. அதே நேரத்தில் பவர் லைட் எதுவுமே வேலை செய்யுதில்லை. பிளக்கை கொழுவிட்டு ஏசி வோல்டேஜ் வருதோண்டு பார்க்கலாம். இப்போ வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். நாங்கள் பவர் கேபிள் கொழுவிட்டோம். இப்போ எங்களுக்கு இண்டிகேட்டர் வேலை செய்யலை. முதல்ல ஏசி வோல்டேஜை மீட்டர் ஏசியில் விட்டுட்டு ஏசி வோல்டேஜ் அளந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏசி வோல்டேஜ் வருது. அதே போல் இந்த கண்டென்சருக்கு டிசி வோல்டேஜ் வருதாண்டு மீட்டரை டிசியில் மாற்றிட்டு மீட்டரை டிசியில் மாற்றியாச்சு. கண்டென்சருக்கு வோல்டேஜ் வருதாண்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 316 வோல்ட் வருது டிசி வோல்டேஜ். எங்களுக்கு ஏசியில் ஃபியூஸ் ஓப்பன் ஆகலை. ஏசி வோல்டேஜ் ரெக்டிஃபயர் மூலம் வந்து டிசி ஆகி எங்களுக்கு ஃபில்டர் கண்டென்சருக்கு பவர் கண்டென்சருக்கு 300 வோல்ட் டிசியாக மாறி வருது. இப்போ ஸ்விட்சிங் ஐசி மோஸ்பெட் இதுகளுக்குள்ள ஷோர்ட்டாண்டு முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எங்களுக்கு பவர் கண்டென்சருக்கு வோல்டேஜ் வருது. அவுட்புட்டில் எங்களுக்கு எந்த வித வோல்டேஜும் வரையில. இதில் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா அவுட்புட் எந்த வித வோல்டேஜும் வரையில. அதே போல் பேக்லைட்டுக்குரிய வோல்டேஜ் எதுவுமே வரையில. 12 வோல்ட் வரையில. அதே போல் பேக்லைட்டுக்குரிய வோல்ட் வரையில. பவர் கேபிளை கலட்டிட்டு கண்டென்சரில் சார்ஜ் நிற்கிதாண்டு பல்பை வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா குமல் பல்ப் போட்டு வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பல்பு ஒருக்கா எரிஞ்சிட்டு நின்றுடுது. அப்போ பவர் கண்டென்சருக்குள்ள சார்ஜை வச்சுருக்குது. அவுட்புட் தொகுதி வேலை செய்யாததால் சார்ஜ் ரீசார்ஜ் ஆகலை. எங்களுக்கு இப்போ எந்த தொகுதி ஷோர்ட்டாண்டு இது வரைக்கும் என்ன நாங்கள் முடிவு பண்ணல. ஏனெண்டா நாங்கள் ஏசி வோல்டேஜ் அளந்து பார்த்துட்டோம். ஏசி வருது. அதே போல் இதில் ஃபியூஸ் ஓப்பனாக இருந்தால் அவுட்புட் வோல்ட் இங்கே கண்டென்சருக்கு வராது. அதால் நாங்கள் இங்கே அவுட்புட்டில் டிசி வோல்டேஜ் அளந்து பார்த்துட்டோம். அதுவும் எங்களுக்கு டிசி வோல்டேஜ் 300 வோல்ட் வருது. இப்போ மோஸ்பெட் ஸ்விட்சிங் ஐசி இதில் இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு மீட்டரை பசர் மோடில் வச்சுட்டு மோஸ்பெட்டை டேவர்ட்டுகள் எல்லாத்தையும் செகண்டரியை செக் பண்ணி பார்க்கலாம். ஏனெண்டா இதுக்குள்ளேயே அது ஷோர்ட் இருக்காண்டு. ஆனால் பவர் தொகுதிக்குள்ளே ஷோர்ட் இருந்தால் ஃபியூஸ் ஓப்பன் ஆகிருக்கும். அதாவது இந்த பவர் மோஸ்பெட்டோ அல்லது ஸ்விட்சிங் ஐசியோ இதுகளுக்குள்ளே டேவர்ட்டுகள் ஏதாவது ஷோர்ட் ஆகிருந்தால் என்ன செய்ய மாட்டா ஃபியூஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ எங்களுக்கு ஃபியூஸ் ஓப்பன் ஆகலை. அதே நேரத்தில் பவரை கொழுவைக்குள்ளே பிளாக்குக்குள்ளே சின்ன ஒரு பாக் பண்ணுற மாதிரி இருக்கும். கொழுவைக்குள்ளே தெரியும் வித்தியாசம். எங்களுக்கு அந்த பார்க்கிங் வருது. அதால் எங்களுக்கு இது சரியான முறையில் ஓஸ்லேட்டிங் நடைபெறுது. இந்த மோஸ்பெட்டோ அல்லது ஸ்விட்சிங் ஐசியோ எந்த பழுதுமே இல்லை. ஏனெண்டா மோஸ்பெட் ஸ்விட்சிங் ஐசி பழுதாண்டா எங்களுக்கு ஏசி டோப்பை நாங்கள் இந்த ஏசி அந்த 3 பின் பிளாக்கை கொழுவைக்குள்ளே பிளாக்கில் சின்ன ஒரு பார்க்கிங் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்காது. அதனால் எங்களுக்கு ஒரு பக்கத்தால் வோல்டேஜ் போய் அடுத்த பக்கத்தால் வந்து பிளாக்குக்கு ஏசி வோல்டேஜ் ஒரு பக்கத்தால் போய் இன்னொரு பக்கத்தால் திருப்பி வரணும். அதே போல் இது ஒரு பக்கத்தால் போய் ஒரு பக்கத்தால் வருது. வர்றதால தான் இங்கே பிளாக்கில் நாங்கள் 3 பின் டோப்பில் பிளாக்கில் கரண்டில் ஹொழுவேக்கில்
பார்க்கிங் சின்ன ஒரு பார்க்கிங் மாதிரி சத்தம் கேட்டது. அதால் எங்களுக்கு இப்போ ஃபியூஸ் ஓப்பன் ஆகலை. அதால் பவர் தொகுதிகளையும் பிரைமரி, அதாவது இது பிரைமரி தொகுதி, இந்த பிரைமரி தொகுதியில் எந்த பழுதுமே இல்லை. ஏனென்றால் நாங்கள் பிரைமரி தொகுதியில் எந்த வித பழுதுமே இல்லை. செகண்டரிக்குள்ளே தான் இது பழுது இருக்குது. நாங்கள் என்ன பழுதுன்றதை செக் பண்ணி தான் பார்க்க போகிறோம். பவர் வேலை செய்யலை, இந்த பவர் லைட் வேலை செய்யலையாண்டு போட்டு நாங்கள் ஸ்விட்சிங் ஐசியையோ அல்லது மோஸ்பேட்டையோ கலட்டிட்டு இதுக்கு பதிலாக எஸ்டிஆர் மோடிலோ அல்லது 5 வோல்ட் 24 வோல்ட் மோடிலையோ அல்லது சிஆர்டி டிவிக்கு அடிக்கிற மோடிலையோ இதுக்கு நாங்கள் அடித்தமாண்டாலும் இதே நிலைமை தான் செய்யும். டிவி பவர் வேலை செய்யாது. ஏனெண்டா பவர் தொகுதி எங்களுக்கு பிரைமரி செக்ஷனுக்குள்ள பழுது இல்லை, செகண்டரிக்குள்ளே தான் பழுது இருக்குது. அதால் எங்களுக்கு நாங்கள் மொடிலையோ இல்லை எஸ்டிஆர் மொடிலையோ எது அடித்தாலும் என்ன செய்ய வேண்டாம், அவுட்புட் வோல்டேஜ் எதுவுமே வராது. நாங்கள் எஸ்டிஆர் மோடியில் தவிர வேறு ஏதாவது ஒரு மோடியில் இல்லை சிஆர்டி டிவிக்கு பயன்படுத்துகிற மோடியில் நாங்கள் பயன்படுத்தினமாக இருந்தால் 619 அந்த மோடியில் நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் அவுட்புட் தொகுதியில் சோட்டு இருந்தால் அந்த மொடில்தான் பழுதாயிரும். அதே போல் 5 வோல்ட் 24 வோல்ட் மொடியில் நாங்கள் பயன்படுத்தினாலும் அந்த மொடில்தான் பழுதாகும். ஏனென்றால் இது செகண்டரிக்குள்ளே பழுது இருக்குது, பிரைமரிக்குள்ளே பழுது இல்லை. செகண்டரிக்குள்ளே பழுது இருக்கிற மாட்டில் ஒற்றை கப்ளரான் இந்த மொஸ்பெட்டையோ அல்லது ஸ்விட்சிங் ஐசியோ இது வரைக்கும் பழுதாகாமல் வச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒற்றை கப்ளர் தான். இந்த ஒற்றை கப்ளர் தான் செகண்டரிக்குள்ளே பழுது இருக்குது. அதால் அவுட்புட் தொகுதி எதையுமே இங்கே ஒஸ்லேட் பண்ண முடியலை. இப்போ இந்த ஒட்டோ கப்ளர் இல்லாமல் நாங்கள் நேரடியாக மொடிலில் பயன்படுத்தினமாக இருந்தால் செகண்டரிக்கில் இருக்கிற சோட்டால் மொடில்லான் ஓப்பன் ஆகிடும். இதுக்காண்டித்தான் ஒட்டோ கப்ளரை எல்லா முக்கியமான இடங்களில் பயன்படுத்துறதுக்கு காரணம், செகண்டரிக்கில் ஏதாவது ஒரு தொகுதிக்குள்ளே சோட்டு இருந்தால் அவுட்புட் தொகுதி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும், எந்தவித தொழிற்பாடு நடைபெறாது. அதே போல் தான் இது அவுட்புட் எங்களுக்கு செகண்டரிக்கில் தான் பழுது இருக்குது. இந்த செகண்டரிக்கில் எந்த தொகுதியில் பழுதுன்றதை நாங்கள் செக் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இப்போ செகண்டரிக்கெலாம் பழுது மீட்டரை கிரவுண்டில் வச்சுக்கொண்டு தான் செக் பண்ணணும். ஏன்டா இது ஏதோ ஒரு பக்கத்தில் சோட் டயோட் வழியில் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு இது பேக்லைட்டுக்குரிய டயோட், பேக்லைட் அவுட்புட் மோஸ்பெட், பேக்லைட்டுக்குரிய மோஸ்பெட், இது பேக்லைட்டுக்குரிய டயோட், இது பேக்லைட் தொகுதி. அவுட்புட்டில் பேக்லைட் தொகுதியாக இருந்தாலும் சரி அல்லது 12 வோல்ட் ஏதாவது தொகுதியாக இருந்தாலும் ஷார்ட் இருந்தால் ஒரு தொகுதியுமே வேலை செய்யாது, வோல்டேஜ் எல்லாம் அப்படி அமர்த்தும். ஏண்டா ஒட்டோ கப்ளர் இருக்கிறதால ஒன் பண்ண விடாது. ஷார்ட் பார்க்குறதுக்கு கிரவுண்டெலாம் நாங்கள் வச்சு பார்க்குறோம். கிரவுண்டில் ஒரு வயரும் மற்றது இந்த அப்பான் ஈஸியாக பழுது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்களாண்டா 12 வோல்ட் பார தொகுதிகளையும் மற்றது பேக்லைட் டிரைவர்
வார தொகுதிகளையும் பீப் காட்டுது. மற்ற எந்த தொகுதியும் பீப் காட்டல. அதாவது 5 வோல்ட் 3.3 வோல்ட் 1.8 வோல்ட் எதுலையுமே ஷார்ட் காட்டல. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பேக்லைட் டிரைவருக்கு வார அவுட்புட் தொகுதி கிரவுண்டில் இருந்து வோல்டேஜுக்கு வார டயோட் வந்து ஷோட். இந்த டயோட் பேக்லைட் தொகுதிக்குள்ளே இந்த டயோட் ஷோட் ஆகிடுது. இந்த டயோட்டை சக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஏன்டா சிலது போர்டில் இருக்கைகளையும் ஷோட் ரீடிங் காட்டும். எங்களுக்கு இது கிரவுண்டுகளுக்கு தொடைகளை கிரவுண்டில் வச்சு கொண்டு பார்க்கலையும் ஷோட் ரீடிங் தான் காட்டுது. இந்த டயோட் ஓப்பன் ஆகிட்டுது. இந்த டயோட்டை தான் சக் பண்ணிவிட்டு நாங்கள் ஹீட் பண்ணும்போது பேக்லைட் அவுட்புட்டுக்கு வர சாக்கெட் உருகிடும். ஒட்டாட்டி சாக்கெட் எல்லாம் உருகிடும். நாங்கள் ஹீட் கொடுத்து தான் கலட்ட போகிறோம். அது எஸ்எம்டி டயோட். அதால் கொட்கனால் ஹீட் கொடுத்துக்காக தான் போகிறோம். அப்படி ஹீட் கொடுத்தாலும் இதன்றோம் உருகிடும். ஹீட் கொடுத்த கலாட்டையாக உருகிடும். டயோட்டை கலட்டிட்டோம். இப்படியே வச்சு ரீடிங்கை பார்த்துட்டு இதில் பேக்லைட் செக்ஷனுக்கு வர இந்த டயோட்டும் இந்த பிஎஃப்பும் ஷார்ட் ரீடிங் காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் ஓப்பன் ஆகிட்டுது. ஷோர்ட்டாக காட்டுது. அதே போல் இந்த டயோட் ரீடிங் எதுவும் காட்டல. ஷோர்ட் ஆகிடுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தொகுதி தான். இந்த டயோட்டையும் அதுக்கு பக்கத்தில் இருந்த பிஏப்பையும் மாற்றிட்டு பார்க்கலாம். இதுக்கு பதிலாக பிஏப்பும் டயோட்டும் எடுத்து வச்சுருக்கிறோம். போர்டில் இருந்தால் கலாட்டினாது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்களுக்கு இது பிஎஃப் ஷோர்ட் ஆகிட்டுது. டயோட் ரீடிங் ஒன்றும் காட்டையில். இப்போ இதில் டயோட்டும் பிஎஃப்பும் எடுத்து வச்சுக்கிடாது. இந்த ரெண்டையும் ஒட்டிட்டு இதில் டயோட்டும் பக்கத்தில் இருக்கிற பிஎஃப்பும் ஒட்டியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு டேப் போட்டினதால தான் பக்கத்தில் இருக்கிற சொக்கெட் எல்லாம் வெறியலை. இல்லைண்டா பக்கத்தில் இருக்கிற சொக்கெட்டுகள் எல்லாம் வெறிஞ்சிடும். இதில் டயோட்டும் பிஎஃப்பும் ஒட்டி க்ளீனும் பண்ணியாச்சு. பவரை கொழுவி பார்க்கலாம். முதல்ல எங்களுக்கு பவர் அமாத்தினாது.
இதில் பார்த்தீங்கன்னா பவர் சரியாயிடுது. நாங்கள் பவர் தொகுதிக்குள்ள எதுவுமே கலட்டி மாற்றல. அதே போல் செகண்டரிக்குள்ள அந்த டயோட்டும் பிஎஃப்பும் தான் கலட்டி மாற்றினது. வேறு எதுவும் கலட்டி மாற்றல. அந்த ரெண்டும் சோட்டானால ஓடில் ஜாமாத்த வலிக்கிட்டுது. இவங்களுக்கு டிவி பவரும் சரியாயிடுது. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல எங்களுக்கு ஸ்டாண்ட் பை லைட் எரியலை, மற்ற 12 வோல்ட்டும் வரையில. இப்போ ஸ்டாண்ட் பை லைட்டும் எரியுது. இப்போ நாங்கள் பவர் பட்டனை ஆன் பண்ணி பார்க்கலாம். டிவி ஒன் ஆகிடுது. இதுக்குள்ள பேக் லைட் எரியுது. பவர் செக் பண்ணும்போது பவர் பழுதோ இல்லை டிவியில் ஏதாவது ஒரு என்ன பழுதில் வந்தாலும் நான் பெனலுக்கு போகிற எல்டிஎஸ் கேவில் கலட்டி விட்டுருவோம். ஏன்னா நாங்கள் போட்டுகளில் ஏதாவது செக் பண்ணி பார்க்கும்போது தச்சு தவறி போர்டில் ஏதாவது கூடி குறைய வந்து தச்சு தவறி பெனல் பழுதாயிரும். ஏன்னா பெனல்லாம் கூடின காசு. எனவே பெனலை கலட்டிட்டு என்ன பழுதாயினும் முதல்ல பெனலுக்கு வர எல்டிஎஸ் கேவில் கலட்டி போட்டு தான் நாங்கள் பரிசோதிக்கணும். அதே போல் தான் நாங்கள் பெனலுக்கு வர செக்ஷனை கலட்டிட்டோம். இப்போ திருப்பி பவர் பட்டன் அமர்த்தி ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் ஆகிட்டுது. அதே போல் திருப்பி ஆன் பண்ணுறோம். ஒன் ஆகிடுது. இல்லை போர்டில் வச்சு ஒன்று அளந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வருது. அதே போல் பேக் லைட்டு குறித்த வோல்ட் 18 வோல்ட் வருது. இப்போ சரியாயிடுது. பவர் ஆஃப் பண்ணிவிட்டு டிவியை ஆஃப் ஆகிடுது. சிவத்த லைட் எரியுது. இது நாங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்காண்டி வச்சுருந்தோம். நாங்கள் டிவி ஆஃப் ஆகிட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப் ஆகிட்டுது. பெனலுக்கு போகிற எல்டிஎஸ் கேவில் கொழுவிட்டு ஸ்க்ரீனை பார்க்கலாம். டிவியை ஆன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனை பார்க்கலாம். ஒன்றாயிடுது. திருப்பி ஆன் பண்ணுறோம். ஒன்றாயிடுது. ஹைசென்ஸ் திருப்பி ஆஃப் பண்ணுறோம். டிவி பவர் பிரச்சனை வந்தது. பவர் சரியாயிட்டுது. இப்போ ஸ்க்ரீனை பார்க்கலாம். டிவி பவர் பிரச்சனையில் வந்தது சரியாயிட்டுது. நன்றி, வணக்கம்.